காட் இஸ் குட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்து மூலியமா தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17, 18, 19 மற்றும் 20வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் பிலிப்பிய சபை மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, அதாவது கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்களை நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கோம். அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையில மாதிரியாக பாருங்க. ஏன்னா 18வது வசனத்துல இப்படியாக இருக்கு, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அநேகர் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை சார்ந்து வாழாமல், அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் அநேக முறை சொல்லியிருக்கேன். இந்த முறை உங்களுக்கு கண்ணீரோடு சொல்றேன்னு சொல்லி 18வது வசனத்துல இப்படி சொல்றாரு. ஏன்னா சரியான வழியை நாம் என்ன பண்ண தேர்ந்தெடுக்கணும், கிறிஸ்துவ சார்ந்து வாழ்கிறவர்களை நாம் சார்ந்து நடக்க வேண்டும் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்க. எதனால அவரு இவ்வளவு வருத்தத்தோடு இவ்வளவு பாரத்தோடு சொல்றாருன்னா, 19வது வசனம் எப்படியாக இருக்கு பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. எவர்களுடைய முடிவு? அதாவது கிறிஸ்துவை சார்ந்து வாழாதவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கிடைத்த வேலை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய தேவன் யாரா இருக்காங்கன்னா வயிறா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்திற்குரிய ஆசைகள், இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அவங்க என்ன பண்றாங்க, சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போக்கஸ் ஃபுல்லா தன்னுடைய வயிறு சார்ந்து இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லிதான் உங்களுக்கு நான் 17, 18 வசனத்துல சொல்லி கொண்டு இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்ற. ஆனா 20வது வசனத்துல அழகா சொல்லி முடிக்கிறார் பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்திற்குரிய சிந்தையோடு கூட நான் வாழும் பொழுது, நான் தேவனை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் நம்மளை நடத்த உண்மை நீதியுமா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.